தளபதி விஜய் இன்னைக்கு காலையில் கரெக்டாக 10:30லேருந்து 11 மணிக்கு திருச்சியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தார். பட் ஆனால் அவர் பிளான் போட்டபடி எதுவுமே நடக்கலைங்க. பிகாஸ் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அவர் பிரச்சாரம் பண்ணுற இடம் வரைக்கும் பயங்கரமான க்ரௌடு. அங்கே வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடு அப்படின்றத. இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் அங்கே ரீச் ஆகணும். ஃபஸ்ட்டு அந்த வேன் பாருங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அது இங்கேருந்து மூவ் ஆகி ஃபஸ்ட்டு பிரச்சாரம் பண்ணுற இடத்துக்கு போகணும். அங்கே போனதுக்கப்புறம் தளபதி வந்து அங்கேருந்து ஒரு 1/2 hour பிரச்சாரம் பண்ணுவார். பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து உடனே நெக்ஸ்ட் ஒரு கிளம்புவார். பிகாஸ் அவரோட நெக்ஸ்ட் ஷெடியூல் வந்து 1 to 2 தான் இருந்துச்சு. இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. இப்போ பிளான் படி அவர் வந்து நெக்ஸ்ட் ஊருக்கு போவாரா இல்லை அதுக்கடுத்து உள்ள ஊருக்கு போவாரா அப்படின்றது தான் இப்போதைக்கு ஃபேன் சைட்லேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் அங்கே 2 மணிக்குள்ளே ஷெடியூல் அங்கே முடிச்சாங்கன்ற மாதிரி போலீஸ் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்து இப்போ 2 மணிக்கு மேலே இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பினாலே டைம் வந்து 4 மணி ஆயிரும். 4 மணின்றது 3ஆவதாக ஒரு பிளான் பண்ணியிருந்தார்ல அந்த டைமுக்கு வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்போம். ஆனால் தளபதியால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தான் போக முடியும் போல். பிகாஸ் அங்கே இருக்க மக்களோட பாசம் வந்து அவருக்கு அவ்வளோ இருக்குது. அதில் தாண்டி அவர் அங்கே பிரச்சாரம் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட் ஊருக்கு போகணுன்றது ரொம்ப கஷ்டம் தான். அவர் ஒரு ஊருக்கு போயிட்டு அன்னைக்கே அவருக்கு அந்த நெக்ஸ்ட் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாருன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, தளபதியோட ஸ்பீச்சை கேட்டுட்டு தான் கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி. அங்கே இருக்க லட்சக்கணக்கான மக்கள் மாதிரி நானுமே வந்து பயங்கரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தளபதியோட ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து அவர் என்ன பேசினார் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து எல்லா வீடியோவும் உடனே பார்க்க முடியும். தளபதியோட எல்லா அப்டேட்டுமே வந்து லைவாக உடனே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.